ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 80வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல அன்னை செய்த அற்புத செயல், எப்படி பக்தனோட வாக்கை காப்பாத்துறதுக்காண்டி நிலவையே உதிக்க சொன்னான். அமாவாசை நாள்ல நிலவை உதிக்க செய்தா. அம்பாளோட கருணை எப்பேற்பட்டது. அப்போ பக்தனுக்காக எப்படிப்பட்டதெல்லாம் செய்து காட்டுகிறாள் அன்னை. அப்படி அன்னையோடு இது இருக்கும்போது எனக்கு கயவர் தம்மோடு என்ன கூட்டு அப்படின்னு சொன்ன இல்லையா? அப்போ யாரோட சேரணும்? கயவர்கள்லாம் சேர வேண்டாம். சரி, அப்ப யாரோட சேரணும்? எப்படி சொல்றது? இந்த பாடல் அனுபவிக்கலாம். கூட்டியவா என்னை தன் அடியாரில், கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே. கூட்டியவா என்னை தன் அடியாரில், கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே அப்படின்னு சொல்ற. கூட்டினர் என்ன, எப்பேற்பட்ட எந்த தகுதியும் இல்லாம அப்படி இருக்கின்ற என்னை உன்னுடைய அடியார் கூட்டத்துக்குள்ள நீ எப்படி என்னை கூட்டி வைத்தாய் அப்படிங்கிற. கொடிய வினை, நான் எத்தனையோ வினைகள், அதையெல்லாம் ஓட்டியவா, அதையெல்லாம் விரைவாக ஓட்டி களைஞ்சிடுறா. என்ன என் கண் ஓடியவா அப்படின்னு சொல்றார். எங்கிட்டக்க உன்னை நீ நான் இப்படித்தான உள்ள வண்ணம் என்னை காட்டி ஆட்கொண்டாயே. அவளை ஆட்கொண்டுட்டார் இல்லையா? பக்தனோட வாக்கை காப்பாத்துறதுக்கு எப்படி பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட அற்புதத்தை கண்ட கண்ணும் உள்ளமும் எப்படி கழிக்கின்றது, எல்லையற்ற மகிழ்ச்சி ஆனந்தம் பொங்கி ததும்புகிறதாம். அது நீ எப்படிப்பட்ட நாடகம், ஒரு ஆட்டத்தை ஆடி காமிச்சாயே நீ எனக்கு. நீ ஆடக தாமரை ஆரணங்கு, ஆடக பொண்ணு, தங்கத்துல மிக உயர்ந்ததான பொண்ணு, ஆடக பொண்ணு சொல்லுவா அந்த காலத்துல. அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த அபிராமியே, ஆடக தாமரை ஆரணங்கு, பெண்கள் மிகச் சிறந்தவளாக அபிராமியேன்னு சொல்ற. அப்போ நல்லவர்களோட நட்பு. அப்ப யாரோட நட்பை நாம தள்ளணும்? நல்லவர்கள் மாதிரி நடிக்கிறவா நிறைய பார்த்துருக்கோம், நிறைய சான்றுகள் இருக்கு. தீயவரோடு சேர்க்கை வைத்தா நம்ம படுற கஷ்டம்லாம் பார்த்துட்டு ஓ நல்லவரோட சேராம போனாமே அப்படின்னு நினைப்போம். அப்போ இந்த உலகத்துல 3 விதமான இதை சொல்றா. என்ன? தேனி மாதிரி, அது தேனை தவிர்த்து வேறு எதையுமே நாடாது. அவர்கள்லாம் மிக நல்லவர்கள். ஈ என்ன பண்ணோம்? எல்லாத்துலேயும் உட்காரும். தேனில் உட்காரும், பூவில் உட்காரும், ஊன் மீது கூட உட்காரும். இது அதுக்கு கிடைச்சா போகும், சமயோஜிதமாக இங்கேயும் போய்க்கும் அங்கேயும் போய்க்கும். அந்த மாதிரி சமயோஜிதர். அடுத்தது ஈ, பெரிய ஈ சொல்லுவா. பெரிய ஈ பார்த்தா அது மலை ஈன்னு சொல்லுவா. மலத்திலேயே அது அதுலேயே பிறக்கும், அதுலேயே சாப்பிடும், அங்கேயே மடியும். அப்போ இவர்கள் எல்லாம் வஞ்சகர்கள். அப்போ எப்படி சொல்றா பாருங்க. இப்போ நல்லவர்கள் இல்லாதவர்களை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி அவர்களுடைய செயல்களை வைத்து நம்மால் அதை தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் வேஷம் போடுவோம், அவளை அப்படி இல்லையே, அவர் ரொம்ப நல்லவா அப்படிம்போம். ஆனால் வெளியில் அப்படி நல்லவா மாறி நடித்து செய்யறது எல்லாம். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லவ மாதிரி நடித்து கூடவே இருந்து குழி பறிக்கிறவா சொல்லுவா. நம்ம இதில் பார்த்துருக்கோம், திருத்தொண்டர் புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரத்தில் முத்தநாதன் எப்படி வர, மெய்யெல்லாம் நீர் பூசி வேலிகள் முடித்து கட்டி, கையினில் படைக்கறந்த புத்தக் கவளி ஏந்தி, மை பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து,
பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன்னு பெரிய புராணத்தில் சொல்வார். அப்போ சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றார், விளக்கு நமக்கு வெளிச்சத்தை தருது, ஆனாலும் அதற்கு நடுவில் திரியிற ஒரு கருப்பு இருக்கும். அப்போ அந்த கருப்பு இருந்து உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு போல உள்ளத்துக்குள்ள தீய எண்ணத்தை வைத்துக்கொண்டு வெளியில ரொம்ப நல்லவா மாதிரி வேஷம் போடுவா. இவர்கள்லாம் வஞ்சகர்கள். அவ அந்த காலத்துல மட்டும் இருக்கல, இப்பவும் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், நம்ம நிறைய யோசிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கோம். அப்போ இந்த பிரதிபலனை எதிர்பார்த்து செல்வம் இருந்துன்னா அவனால எது நடக்கும்னா பிரதிபலனை பார்த்து ஒட்டிப்பா. அவள்கிட்ட அவள் ரொம்ப நல்லவா மாதிரி இவளுக்கு ஜால்ரா போட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பா. இப்படிப்பட்ட பந்துக்களை பற்றி நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தத்தில் என்ன சொல்றார், துணையும் சார்பும் ஆகுவார் போல சுற்றத்தவர் பிறகும் நம்மை அணைய வந்த ஆக்கம் உண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர் அப்படின்பா. இன்னும் பெரியாழ்வர் சோர்வினால் பொருள் வைத்தது ஒன்று உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்தே அப்படின்னு சொல்வார். அது மாதிரி உள்ளத்துக்கு நன்மை செய்யணும், அப்பதான் அவ ஆத்ம பந்துக்கள். நமக்கு போயிட்டானா கூட தன்னுடைய உயிரே கொடுத்து நமக்கு உதவியா இருக்கக்கூடியவா. இப்படிப்பட்ட நற்செயல்கள் தான் நம்மளுடைய ஆத்மாக்கெல்லாம் துணையாக வரும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், இதுல பார்த்துருக்கோம் வள்ளலார், ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இப்போ நம்ம கொண்டு இறைவனோட சேர்க்கிற அடியவர்கள் அவர்கள் தான் நல்லவர்கள் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட இதா இருக்கணும். அதனால்தான் கூட்டியவா என்னை தன் அடியாரில் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட சிறந்த சத்சங்க சேர்க்கை அது நம்ம அபிராமி அவளுடைய மனசு விடும், அவள் தான் சேர்த்து வைப்பா. இந்த சத்சங்க சேர்க்கை வைக்கிறதுனால அவள் அருளாலே அவள் தாழ் பணிந்து அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய அருள் இருந்தால்தான் நம்ம அப்பேற்பட்ட அடியவர்களுடைய உறவும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அபிராமி பற்ற அபிராமி பதிகத்தில் நம்ம பார்த்தோம், கலையாத கல்வியும் அப்படின்னு சொல்றதுல அபிராமியிடம் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு அப்படின்னு சொன்னார். ஏன்னா பெரிய தொண்டர் திருவாசகர் மாணிக்க வாசகர் என்ன சொன்னார், உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதே தான் அப்பேற்பட்ட இதா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் பெருமான் சொல்ற. அதனால அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமேன்னு தாயுமானவர் சொல்லியிருக்க. அப்பேற்பட்ட சாதுக்கள் அந்த சாதுக்களோட கூட்டத்துல கொண்டு நம்ம சேர்க்கணுங்கிறார். நம்ம அது எப்பேற்பட்ட உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்னா, ஒரு மலை அடிவாரத்துல ஒரு புழு இருக்கு, அது நினைக்கிறது இந்த மலை உச்சிக்கு நம்மளால போக முடியுமா, அது ஊந்து 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 போனா என்னைக்கு போய் சேரும் அது. அப்போ அதுக்கு ஒரு ஆசை இந்த மலை உச்சிக்கு போகணும்ட்டு. அப்ப அதுக்கு ஊர்ந்து போறதுக்குள்ள சக்தி கிடையாது, யாரையும் முடிச்சிட்டாலும் போச்சு, ஏதாவது ஒன்று இதானாலும் போச்சு. இப்போ அதுக்கு தகுதியே இல்லை. ஆனால் கூட அது நினைச்சு பார்த்துக்கிறது. ஒரு கருடன் வருது, உடனே என்ன பண்றது, கருடனோட காலில் அந்த புழு மெதுவாக ஏறிக்கிறது. கருடன் வந்து மலை உச்சிக்கு பறந்து போறது, இந்த புழு ஈஸியாக அங்கே போய் அதில் உட்காந்தோடனே இறங்கிடுறது. அப்போ அதுக்கு அந்த புண்ணிய புருஷர்களுடைய அடியார்களுடைய அந்த அடியினை பற்றி கொண்டால் நல்லது நடக்கும்னு இது ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு கிணத்துக்குள்ள ஒரு தவளை, அதுக்கு கொஞ்சம் பாவம், ஒரு கால் இதாக இருக்கு, அது வெளியில வரணும், பாவம், அதால முடியாது. ஒரு வாளியை விட்டு ஏதோ தண்ணி இறைக்கிறதுக்கு ஒருத்த வாளியை விட்டோன்னா அதுக்குள்ள வந்து தவி ஏறிட்டு வெளியில வந்துடும் அவன் இழுக்கும் போது. அப்போ அந்த சத்சங்கம் அப்படிங்கிற நம்மளோட அந்த வாடிக்குள்ள நாம புகுந்துட்டா பகவான் அப்படிங்கிற அந்த இதனால நம்மளுக்கு ஒரு மோட்ச கதி கிடைக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நல்லவர்களுடைய சத்சங்கம் கிடைச்சதுன்னா எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கும். எங்க இருந்தாலும் அதை மேலே ஏற்றி விட்டுடுவா அவள் வந்துட்டு. அதனால தான் சொல்ற அவர் வந்துட்டு கங்கா பாபம் ஹரத்யேவ தாபம் ஹரதி சந்திரமாக்கா ஹரதி பாபம் தாபஞ்ச தர்சனா தேவ சாத்தவக. கங்கைக்கு போனா பாவம் போயிடும் சொல்லிட்டு கங்கையில போய் குளிக்க போறோம். சரி, குளிச்சுட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் அது வரைக்கும் செஞ்ச பாவம் போயிடுச்சு வச்சுக்கலாம். வெளியில வந்ததுக்கு அப்புறமே நம்ம பாவம் செய்ய மாட்டோங்கிறது என்ன உத்தரவாதம்?
திருப்பி பாவம் செய்கிறோம். அதே தான் திருப்பி குளித்தா தான் போகும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் செய்யாமல் கங்கைக்கு போயிட்டு வந்தாச்சு பாவம் பண்ணால் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போது எப்படி நம்ம நல்லது செய்வதால் தான் நமக்கு எப்பொழுதுமே நல்லது கிடைக்கும். அதனால தான் எப்படி ஸ்பரிசம் அந்த கங்கை கேட்குமா, எனக்கு கூட அதை எல்லாரும் குளிக்கிறாளே பாவம் என்கிட்ட சேர்றது, அப்போ நான் என்னோட பாவத்தையும் நான் ஏற்றுண்டு நான் பாவம் நிறைந்த கங்கையாக இருக்கேனேன்னு கேட்கும்போது ஒரு சாது அதில் ஸ்நானம் செய்யும் போது அவரோட ஸ்பர்சத்தினால அதோட பாவம் எல்லாம் போயிடுமா. அதனால தான் எப்பொழுதுமே நல்லவர்களோட சேர்க்கையினால நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெட்டதும் அழிந்து நமக்கு நன்மையே ஏற்படும். அபிராமி நம்மளை தாழ்வு நிலையிலிருந்து உயர்வு நிலைக்கு கொண்டு போயிடுவாளாம். அப்போ ஏற்பட்ட பெருமை வாய்ந்தவராக இருக்கணும். அதனால தான் என்னை தன் அடியாரில் கூட்டியவா, எனக்கு ஒரு இதுவுமே இல்லையேப்பா, நான் பிறவி குருடனுக்கு பார்வை கிடைத்த ஆச்சரியமா இருக்கு, எனக்கு எந்த இதுவுமே இல்லாத எனக்கு உன் அடியார்கள் நடுவில் இருக்க அப்படிப்பட்ட உறவினை தந்தாயே, என்னை தன் அடியாரில் கூட்டியவா அப்படின்னு சொல்லி அடுத்தது கொடிய வினை ஓட்டியவாங்கிறார். இப்படிப்பட்ட அடியார் கூட்டத்தில் சேர்த்துட்டேன், அதனால எனக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படின்னா, எப்படிப்பட்ட இதாக சொல்றாரு, ஊழில் பெருவலி யாவுள்ள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படிங்கிற மாதிரி எதுனாலும் சரி அந்த கூட்டத்தோடு சேரும்போது எனக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு. அதனால அந்த கர்ம வினைகள் எல்லாமே அடியாரை அடைந்த காரணத்தினால அதையெல்லாம் என்னை விட்டு அஞ்சு ஓடியது அப்படிங்கிற கொடிய வினை ஓட்டியவா அப்படின்னு. கடவுளால் முடியாத செயல்னு ஒன்று உண்டா? அப்போ எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த கடவுள் நினைச்சாச்சுன்னா அவன் நம்ம ஆட்கொண்டா நம்ம என்ன பாவம் செய்தாலும் எல்லாம் ஓடிப்பிடும். பாவலான் ஒருவன் செந்தமிழ் பாடலுக்கு இறங்கி ஏவலானாக இரவெல்லாம் உழன்ற இறைவனேன்னு பட்டினத்தார் சொல்லுவார். அத மாதிரி சுந்தரர் பாட்டு கேட்காம சுந்தரேஸ்வரர் தூக்கவே மாட்டாராம். அப்படிப்பட்ட சுந்தரர் என்ன பண்ணார், சங்கிலி நாச்சியாரை வணந்துட்டு உன்னை விட்டு ஒருபோது பிரிய மாட்டேன்னு இறைவனுக்கு முன்னால சத்தியம் பண்ணி கொடுக்குறார். அப்புறம் பங்குனி உத்தரத்தும் போது இறைவனை பார்க்கறதுக்காண்டி திருவாரூர் போகும்போது அந்த சுந்தரரோட இரு கண்களும் பார்வை இழந்து போகிறதாம். அப்போது அது போய் ஆனோடனே அவர் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அந்த பார்வை எல்லாம் திருப்பி கிடைக்கிறது. இப்போ இறைவன் அடியார் கூட்டத்தை அடைந்தவுடன் கொடிய வினைகள் எல்லாம் ஓடிவிடும் அப்படின்னு சொல்றார் அவர் அதனால எதுனாலும் அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் வித்யாபியுக்தானாம் யோகக்ஷேம பகாமியம்னு கீதாயில் படிச்சிருக்கோம் இல்லையா? எதை பற்றி சிந்திக்காம யார் என்னை பற்றியே சிந்திக்கின்றானோ அவனது யோகத்தையும் க்ஷேமத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன்னு பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் கிருஷ்ணன். இதையே ஞானசம்பந்த பெருமான் என்ன சொன்னார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தெரிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உன் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை எமை தீண்டப் பெறா திருநீல கண்டம் அப்படின்னு சொல்றார். மலையே வீழினும் மனிதர்கள் நிலை நின்று கலங்கப் பெறீரேல் அப்படின்னு தூய்மையான மற்றதெல்லாம் விட்டு விட்டு அப்படியே உண்மையாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அபிராமி பட்டர் கூட்டியவா அடியாரில்னு சொல்லி கொடியவினை ஓட்டியவா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு கோளறு பதிகம் பார்த்தோம். ஞானசம்பந்தர் எப்படி சொன்னார்னு அதையெல்லாம் அடியார்களுக்கு நல்லதையே செய்யும்னு சொன்னார் இல்லையா? அதனால பகவத் பக்தனாக ஆகிவிட்டால் இறைவன் நம்மளுடைய வினைகளை எல்லாம் நமக்கு சேர்ந்தாலும் நம்மை அது வாட்டி வதைக்காமல் காத்தருள்வான் அப்படின்னு சொல்ற. நம்ம பார்த்துருக்கோம் மகாபாரதத்தில் கர்ணன் நாகாஸ்திரத்தை விடுறான் அர்ஜுனன் மேலே. நாகாஸ்திரம் வேகமாக வருது. கண்ணன் என்ன பண்ணுறான், நாகாஸ்திரம் வருது பார்த்துக்கோன்னு உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், கண்ணனை போய் என்னை நீ காப்பாற்றணும்னு வேண்டினோடனே கண்ணன் என்ன சொல்கிறான், கட்ட வரலால காலை கீழே இறக்கிடுறேன். அது என்ன பண்ணுறது, தேர் ஒரு அடி கீழே போனோடனே நாகாஸ்திரம் அர்ஜுனனோட கிரீடத்தை மட்டும் வீழ்த்தி போடுறது. அர்ஜுனனுக்கு உயிர் படைச்சது. அதனால தான் என்ன இது
அர்ஜுனனுக்கு கண்ணன் கிட்டக்க தனி பிரேமை உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் உங்கள் ஐவரில் எனக்கு மிகவும் பிடித்தது உன்னைத்தான் அப்படின்னு சொல்றது. ஏன்னா பக்தி மார்க்கம் எதனாலும் நீயே கதியில சரணடைஞ்சிருவேன். அப்படிப்பட்ட அந்த பரம பக்தன் மீது பகவான் எப்படி கருணை வைத்து காப்பாத்துறாரு இல்லையா? அதனால தான் அப்போ ஏன் அந்த நாகாஸ்திரம் விடாம தடுக்க முடியாதா அப்படின்னா, அது நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்கமே தவிர்த்து அவனுடைய கிரீடத்தை தாக்கிட்டு போச்சு. ஏன் அப்படின்னு யோசிச்சோம்னா, கர்மாவை தடுக்காமல் செயல்பட விடுவான், ஆனால் அதிலிருந்து காப்பாற்றுவான். நாகாஸ்திரம் வரணும் அப்படிங்கிறது இவனோட கர்ம வினையோட இதனால அவன் வாங்கிட்டு வரத்துல அப்படி விடுறான். அப்போ ஆனால் பகவானை சரணடைஞ்சதுனால அதுலேருந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு கிரீடத்தை மட்டும் எடுத்துன்னு போறதுக்கு விட்டான். அதனால தான் பக்தன் கிட்டக்க அந்த பகவானை சரணடைந்தால் அந்த வினை வலு விழுந்து விடும் அப்படின்னு சொல்றாரு அவர். அதைத்தான் அழகா நம்ம புரிஞ்சுக்கணும். என் கண் ஓடியவா அப்படிங்கிற. சரி, கொடிய வினை எல்லாம் ஓடி போயிடுது. சரி, இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, அபிராமி நீ என்கிட்டக்க நீ ஓடி வந்தாயே அப்படின்னு சொல்ற. ஏன் அன்னை அபிராமி அவரை ஆட்கொள்றதுக்கு ஆவலோடு ஓடி வந்தாள்னு சொல்றா. அன்னையோட அருள் பெறுவதற்கு நாம தான் அவளை பார்த்து போனோம். ஏன் அவள் நம்மை நோக்கி ஓடி வந்தா அருள் புரிந்தா இல்லையா? அது ரொம்ப ஆச்சரியம். அதனால தான் என் கண் ஓடிய வா ஆ அப்படிங்கிறவர் மணிவாசகர் அச்சோபதிகத்திலேயே சொல்லியிருக்கார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமல்லம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தன் எனக்கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவேன்னு அச்சோபதிகத்தில் பாடினர். நீ எப்படி காப்பாத்தினேன்னு அதே மாதிரி அபிராமி பட்டனும் அப்படியே அதிசயமா என் கண் ஓடியவா அப்படின்னு பக்தனை காப்பதற்காக அபிராமி என்ன பண்றாளா, நடந்து வராம ஓடி வராளாம். இதைத்தான் அவர் சொல்றார். லலிதா சகஸ்ரநாமத்தில் பார்த்துருக்கோம், ஷிப்ரபிரசாதினி அப்படின்னா. ஷிப்ரபிரசாதினா அப்படியே ஓடி அருள் புரிபவள், அப்படியே அருள் மழையே பொழிபவளாம் அப்படின்னு சொல்ற அந்த நாமால. அத மாதிரி ஏன் இப்படி பண்ணினான்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு பகவான் ஓடி வரலையா? பிரகலாதனை ரட்சிப்பதற்கு நரசிம்மனாக தூண்ல பிளந்து அப்படி காட்சி கொடுத்து அவரை இந்த பக்தனை காப்பாத்தலையா? அப்புறம் ராமத்துல பரதனை காப்பாத்துறதுக்காண்டி ஆஞ்சநேய சுவாமியை ஆஞ்சநேயரை அனுப்பிச்சு நீ பரதனை காப்பாத்து, அவன் தீக்குளிச்சுமா, அவனை போய் காப்பாத்துன்னு சொல்ற. அது மாதிரி எத்தனையோ நம்ம வரலாறு பார்க்கலாம். பக்தன் கஷ்டப்படுறான்னு பகவான் நிச்சயமா தடுத்து ஆட்கொள்வார். அதனால தான் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பக்தன் கஷ்டப்படுறான்னு ஓடி காத்துறாளாம் அன்னை அபிராமி. என் கண் ஓடியவான்னு சொல்ற. தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, ஓடி வந்த. சரி, நீ எப்படி ஓடி வந்துட்டு என்னை என்ன பண்ணினேன்னா உன்னுடைய நிஜஸ்வரூபம் மூலஸ்வரூபம் அதை எனக்கு நீ காட்டி என்னை ஆட்கொண்டு அருள் பண்ணினாயே அப்படின்னு எப்படி அதிசயமா சொல்ற. நீ வந்தது மட்டும் இல்ல, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவான்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. ஏன்னா நம்ம உள்ள வண்ணம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்காளோ அதோட மூல நிலை உண்மை வடிவு. அவதாரம் எடுக்கும்போது வேற வடிவம்லாம் எடுத்துட்டு வருவா, அந்த மூல வடிவத்தையே காமிச்சா அப்படின்னு சொல்றா. ஏன்னா கர்ணனுக்கு கூட மகாபாரதத்துல இந்த மூல காட்சி கிடைச்சது. கர்ணன் கண்ணன் கடைசியில் அவன் இது பண்ணும்போது யாசகம் கேட்க அவருடைய இதெல்லாம் வாங்குறார் இல்லையா? இப்போ மரண தருவாயில கர்ணனுக்கும் தசாவதாரங்களின் மூலஸ்வரூபத்தோட தரிசனம் கிடைத்தது. அவருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. கஜேந்திர மோட்சம் கஜேந்திரனுடைய அன்புக்கு ஆட்பட்டு அவர் வந்தார். ஆதி மூலமேன கூட்டோன்னு பகவான் என்ன நினைச்சாரா, அப்படியே கொஞ்சம் கூட இந்த பீதாம்பரம்லாம் போட்டுக்கணும் தன்னோட அதில் வந்துக்கணும். நாமனா ஒரு இடத்துக்கு போகிறதுன்னா நம்ம அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே போவோம். பகவான் பக்தரோட அபய குரல் கேட்டோம்னா அப்படியே ஓடி வந்தாங்க. அந்த சங்கு சக்கர பீதாம்பர தாரியா எப்படி கருடா மேலே கிளம்பு அப்படின்னு சொல்லி ஓடி காட்சி கொடுத்தார் இல்லைனாரா. இப்போ ஏற்பட்ட பக்திக்கு ஆட்பட்டு அவருக்கு காமிச்சார் காட்சியை அப்படிங்கிறார். அதனால தான் அப்போ ஏற்பட்ட காட்சியை கொடுத்தால் எனக்கு தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிசயப்பட்டு சொல்றார். இப்படி தன்னை அழித்த அடியவர்களுக்கெல்லாம் இறைவன் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய மூல வடிவத்தை காட்டி
அருள் செய்திருக்கா அபிராமி பட்டருக்கும் அந்த மாதிரி காட்டி அருள் பண்ணினான்னு சொல்றார். ஆனால் நான் இதற்கு எந்த தகுதியும் இல்லையே எனக்குன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதனால எனக்கு நீ ஆண்டு அருள் பண்ணி எனக்கு காமிச்சாயேன்ட்டு அவரே அப்படி சொல்றார். நாமெல்லாம் எந்த லெவலில் இருக்கோன்னு நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் நிஜ பக்தனுக்கு மட்டுமே பகவான் தன்னுடைய மூல நிலையை காட்டி காட்சி கொடுக்கின்றான்னு சொல்ற. அதனால கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவான்னு சொல்ற. நமக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்தாச்சுன்னா அப்படியே நம்ம பார்ப்போம், அதிசயப்பட்டு அப்படியே மனசுக்குள்ள அந்த கண்ணு அப்படியே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? கண்ட கண்ணு மனசுக்கு சந்தோஷம். நம்ம ஏதோ ஒரு நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி நடத்தில ஒரு சினிமா வந்துருத்தோம், நமக்கு பிடிச்சவா நடிச்சிருக்கா நல்ல இதுன்னு அதை பார்த்தோன்னே எவ்வளவு அதை பற்றி கொஞ்ச நாளைக்கு சந்தோஷத்தோடயே இருக்கும். மனசுக்கும் சந்தோஷம், கண்ணுக்கும் சந்தோஷம் கிடைக்கிறது. அதனால அம்பாளை விக்கிர வடிவத்தில் பார்த்தவருக்கு அதை கண்ணுக்கும் மனதிற்கும் நேரடியாக அதை காட்சி தந்த போது ஆனந்த எல்லையை அடைந்தார் அப்படின்னு சொல்லி கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா உரையவிழ உணர்வவிழ உளமவிழ உயிரவிழ உளப்படியை உணரும் அவர் அனுபூதியானதும் அப்படின்னு சீர்பாத வகுப்புல அருணகிரியார் சொல்ற மாதிரி இவருக்கு அப்பேற்பட்ட காட்சியை கொடுத்து மனதும் கண்ணும் கழிக்கின்றபடி செய்தாலாம். ஆட்டியவா நடம்னு சொல்ற. ஆட்டியவா நடம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆனந்த நிலை அதை நம்மளுக்கு அனுபவிச்சா தான் புரியும் இல்லையா? நம்ம வாயால சொல்லலாம், ஆனா அதை சொல்லும் போதே நம்மளுக்கு எப்படி பத்தியா அவர் அப்படி பார்த்திருக்காரு அப்படின்னு பட்டத்தில் அப்படியே நாராயணியத்துல 100வது தசகத்துல அப்படியே குருவாயூரப்பனை பார்த்து வர்ணிக்கிறார். அவருக்கு எவ்வளவு சந்தோஷம், மனமும் கண்ணும் கழிக்கின்ற நிலை அவருக்கும் கிடைச்சது. அதனால அது சொல்வதற்கு நமக்கு அப்ப படிக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளவு மனசுக்கு சந்தோஷம்னா பார்த்த அவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. அப்படி ஆட்டியவா நடம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இது நடக்கிறது, ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆத்துல உட்காந்துட்டு டிவி மூலமா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த விளையாட்டு இன்னும் நம்ம இப்போ நாமளே அங்கே போய் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி அந்த விளையாட்டோடு ஒன்றி அப்படி உணர்வோடு அதில் ஒன்றிடும். அத மாதிரி அருள் நிலையில அபிராமி பட்டருக்கும் அதே ஆனந்த நிலை கிடைச்சதான். அந்த மருள் நிலையில் கிடைத்த ஆனந்தம் எப்பொழுதும் தற்காலிகம், அதனால நம்மளுக்கு ஒரு பலனுமே இல்லைங்கிற. அருள் நிலையில் கிடைக்கும் ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதனால அம்பாளே நமக்கு கிடைப்பா, இதான் பெரிய பலன் அப்படிங்கிறார். ஆட்டியவா நடம் அப்படின்னு சொல்லி தில்லையில சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நடராஜ பெருமானுடைய தரிசனம் கிடைச்சும் போது இப்படித்தான் இந்த ஆனந்த நிலையை அடைந்தாராம் அவரும். அதனால தான் 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு 3 திருந்து சாத்து விதமேயாக இந்துவாள் சடையா நாடும் ஆனந்த வெள்ளையில் தனி பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்தோள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி அபிராமி பட்டருக்கு கிடைச்ச ஆனந்தம் ஐயனே அடியாரோடு கூட்டுவித்தார். அடியாரோடு அப்படிப்பட்ட உறவால எனக்கு கொடிய வினைகள் எல்லாம் அகன்றது. வினை எல்லாம் போதுனதுனால அபிராமி என்னை நோக்கி நீ ஓடி வந்தவன் நீ என்ன பண்ணின, நீ அப்படியே மூலமா பிரம்மஸ்வரூபமா எனக்கு காட்சியை கொடுத்த. காட்சி தந்தது மட்டுமில்லை, என்னை நீ ஆண்டு கொண்டாயின்னு எப்பேற்பட்ட ஆனந்தங்கள் எல்லாம் அவருக்கு அப்படியே ஒன்று போல நம்ம சொல்லுவோம்ல, நிறைய ஒரே சமயத்துல கிடைச்சிருக்கு அவருக்கு. அதனால தான் அவள் நினைச்சாள்னா ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாரே இல்லையா? அதே மாதிரி அப்பர் சொல்ற மாதிரி அவள் ஆட்டி வச்சு இவ்வளவு இதையும் அவருக்கு கொடுத்ததுனால இப்படி ஆடகத்தாமரை ஆரணங்குன்னு சொல்ற. அம்பாளை ஆடகத்தாமரை பொண்ணுல சிறந்தது. 4 வகை ஆடகம், சாத்த ரூபம், கிளிச்சிறை, சம்புநாதம்னு சொல்லுவா. இப்படி 4 வகை, இதுல ஆடக பொன் தான் மிகச் சிறந்ததாம். அதனால சகசிரார கமலத்திற்கு நம்மளுடைய இதுல 6 ஆதாரங்கள் கடந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி ஆகிய சகசிராரம் இந்த 7வது நிலை, அதற்கு ஆடகம்னு பெயர். இந்த ஆடக தாமரையில இருந்து அருள் பண்ணக்கூடிய அழகிய பெண் தெய்வம் அம்பாள். அத்தகைய ஆடக தாமரையில் வாழும் ஆரணங்கான அபிராமி
வானத்துல தன்னுடைய தாடகத்தை விட்டறிந்து அமாவாசை என்று நிலவினை உதிக்கச் செய்து அவரை ஆட்கொண்டார் இல்லையா, அதை சொல்றார். அவர் வந்துட்டு எனக்கு இப்பேற்பட்ட நீ கருணையை காட்டி பண்ணினாயேன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறார். அதனால தான் அம்பாளோட அருளுக்கெல்லாம் நம்ம பாத்திரமானா அம்பாள் எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற அவர் வந்துட்டு. இப்போ அம்பாள் அவரை ஆட்கொண்ட விதை எழுதி வச்சோ இல்லை நம்ம சொல்லியோ வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத நிலை. அதனால தான் அப்பேற்பட்ட அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றார். அப்போ அருள் செய்யும் கருணை, அவளுடைய அந்த கருணையை நம்ம வாயால் சொல்ல முடியுமா, இல்லை சொல்லிட்டே இருந்தாலும் அது தீருமா? அப்போ அவளது அருள் எப்பேற்பட்ட அருள் அப்படின்னு சொல்றார். இது நம்ம இதே மாதிரி தான் நம்ம திருவாசகத்துல பாடியிருப்ப ரொம்ப அருமையான பாட்டு. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார் கொல்லோ சதுரர் அந்தமொன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஒரு கைமாறேன்னு திருவாசகத்துல இதோட பொருளை உணர்ந்து படிச்சோம்னா ரொம்ப அருமையா பண்ணியிருக்க. என்ன நீ ஆட்கொண்ட, என்னால உனக்கு என்ன இதாச்சு, என்னை ஒன்னுத்துக்குமே உதவாத என்னை நீ ஆட்கொண்டு எனக்கு இத்தனை பெரிய இதை கொடுத்தாயேன்னு அவர் அதைத்தான் அபிராமி பட்டரும் சொல்றார். கூட்டியவா அப்படின்னு சொல்லி தன் அடியார்கள் கூட்டு விட்டு எனக்கு எத்தனை ஆனந்தங்களை கொடுத்தாயின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இத்தகைய ஆனந்தங்கள் நாமும் பெறணும். அபிராமி அன்னை நமக்கும் நிச்சயமா அவள் அன்னை. நம்ம எந்த இதுலையும் அவளை கூட்டா நம்மளையும் ஆட்கொண்டு இந்த ஆனந்த நிலை கிடைக்கிறதுக்கு நம்மளும் அவளை வேண்டி அவளுடைய தாழ் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்வோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.